முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளைக்காரவங்க காலத்தில் மதுரையில் ரோஸ் பீட்டர்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் தினமும் என்ன பண்ணுவார்னா, குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோவிலை ஒரு சுற்றிட்டு வந்து தன்னோட பூட்ஸ் காலை கூட கலட்டாமல் குதிரை மேலே ஏறி நின்று தெற்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சியை ஒரு தடவை வணங்கிட்டு போவாராம். இதை அவர் தினசரி வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு நாள் இரவு நேரத்தில் புயல், இடி, மழை, பயங்கர இயற்கை சீற்றமாக இருக்குது. இரவு 12 மணிக்கு அவர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா பச்சை பாவாடை சட்டை உடுத்தி 8 வயசு பெண் குழந்தை, முகமெல்லாம் மஞ்சள் பூசி கையில் வளையலோடு நிற்கிறா. இவர் யாருன்னு கேட்குறாரு. அந்த குழந்தை எதுவும் பேசாமல் அவரையும் அவர் மனைவியையும் கையை பிடிச்சி வெளியில் இழுக்கிறா. அவங்க வெளியில் வந்த அடுத்த நிமிஷம் பெரிய இடி ஒன்று அவங்க வீட்டில் விழுது. அவர் பிரமிப்போட உச்சத்துலேயே தன்னை காப்பாற்றின குழந்தை யாருன்னு தேடுறாரு. அந்த குழந்தை அங்கே இல்லை. மலையோட சகதியில் அந்த குழந்தையோட கால் தடம் மட்டும் அங்கே தெரியுது. அந்த கால் தடத்தை பின்தொடர்ந்தா மீனாட்சி அம்மன் கோவிலோட தெற்கு கோபுரத்தில் வந்து அந்த தடம் முடியுது. இவர் அங்கே வந்து விழுந்து அழறாரு. அம்மா, நான் உன்னை பார்க்குறதுக்கு என்னோட பூட்ஸ் காலை கூட கலட்டாமல் வருவேன், ஆனால் நீ செருப்பே இல்லாமல் என்னை வந்து காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி தங்கத்தில் வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட காலணியை மீனாட்சி அம்மனுக்கு சாற்றியிருக்காரு ஒரு ஆங்கிலேயர். இது வரலாறு. அம்மன் தான் வந்தாங்களான்னு அது எனக்கு தெரியாது. தன்னை காப்பாற்றினது மீனாட்சி அம்மன் அவர் நம்பியிருக்காரு. யாரோட நம்பிக்கையும் நம்ம உடைக்கக்கூடாது இல்லையா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.